ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பெப்பர் சிக்கன் கிரேவி தான் ஸ்பெஷல். அதுவும் என்னோடய ஸ்டைலில் வாங்க பார்க்கலாம். அதுக்கு பெப்பர், மிளகு, ஜீரகம், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பாதி அரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா பொடிசாக அரிஞ்சுக்கோங்க, தக்காளியும் நல்லா பொடிசாக அரிஞ்சுக்கோங்க. கொத்தமல்லி கட் பண்ண தேவையில்லை. ஒரு ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு மசாலா தான் அரைக்க போகிறோம். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் மிளகு, ஜீரகம், சோம்பு இது 3மே போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போது மசாலா அரைக்க போகிறோம், எல்லாமே இதிலே போட்டு அரைச்சிக்கலாம். ஒரே மசாலா தான். அரிஞ்சு வச்சுருந்த பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, பெரிய சைஸ் வெங்காயம், அந்த வெங்காயம் அப்படியே ஜாரில் கொட்டிக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு மேலேயே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருப்போம்ல கொத்தமல்லி, ஸோ அந்த கொத்தமல்லியும் அதிலே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கனில் கொத்தமல்லி போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி போடும்போது அது ஒரு ரிச் ஃப்ளேவர் சிக்கனுக்கு கொடுக்கும். ஸோ இந்த டேஸ்ட்டு நிஜமாகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி வச்சுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஏன்னா மிளகு, ஜீரகம் எல்லாமே நல்லா அரையணும். ஸோ அப்போ தான் அந்த ஸ்பைசினஸ், அந்த ஃப்ளேவர் எல்லாமே அதில் இறங்கும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போடுங்க. நான் சூடு ஆகிறதுக்கு முன்னாடியே நான் கடுகு போட்டுட்டேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எனக்கு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து போட்டுருங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கட்டும். அப்போது கருவேப்பிலை ஃப்ளேவரும் அதில் இறங்கியிருக்கும். ஸோ அதுக்கடுத்து வெங்காயம், நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அந்த வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பொடியாக அரிஞ்ச வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அதோட ரா ஸ்மெல்லு போகணும். ஸோ ரா ஸ்மெல் போச்சுன்னா கொஞ்சம் ஃப்ளேவர், நம்ம அதுக்கடுத்து சிக்கன் எல்லாம் போடும்போது, மசாலாலாம் போடும்போது அது நல்லாவே குக் ஆகிடும். ஸோ அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய ஃப்ளேவரும் நல்லா இறங்கும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இப்போ நம்ம போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கோம். வதக்குனதுக்கப்புறம் அது வதக்கும் போதே ஒரு ஸ்மெல்லு வரும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ